திரு ஜி கே நாகராஜ், நிதி சிக்கல் தான் காரணம், மத்திய அரசு கொடுக்கல அப்படின்னு நேரடியாக அவங்க மீது குற்றம் சாட்டுறாரு. அனைவருக்கும் வணக்கம்ங்க. நேற்றைய செய்தி இந்தியாவில் இருக்கக்கூடிய 14 முதல்வர்களில் 14வது பணக்காரராக நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். குறிப்பா கடன் இல்லாத ஒரு முதல்வர் என்றால் கடனோட இருக்காரா? மோடி அவர்கள் கடனோட இருக்காரா? அவருடைய நண்பர் தான் உலகத்துல வாய்ப்பு தரேன் திரு சரவணன், உங்களுக்கு வாய்ப்பு இல்ல. தனிப்பட்ட முறையில தனிப்பட்ட முறையில தான் பேசுவோம். அதானி அவர்கள் உலகத்துல 2வது பெரிய பணக்காரர். திரு ஜி கே நாகராஜ், திரு ஜி கே நாகராஜ், முக ஸ்டாலின் திரு சரவணன், மோடி சரவணன் நீங்க அமைதியா இருங்க, நான் பேசுறேன். அவர் போடுற ஒரு திரு சரவணன் அமைதியா இருங்க. விளிம்பு நிலை நீங்கள் பட்ட பாடு எங்களுக்கு தெரியும். சரவணன் கொஞ்சம் அமைதியா இருங்க. முக ஸ்டாலின் ஒரு தனிநபரை எடுத்து அவர்கிட்ட இருக்கக்கூடிய நிதியை எடுத்து தமிழ்நாடு மக்களுக்கு காசு தர போறது கிடையாது. அதுதான் உங்களுடைய தனிப்பட்ட ஆட்சி நிர்வாகம் சம்பந்தமா பேசுறேன். அது சம்பந்தமான கருத்துக்கள் முடிச்சிடறேன். அதாவது ஒரு தனிநபராக தன்னை நிர்வகித்துக் கொள்ளக்கூடிய ஒரு 14வது பணக்காரராக இருக்கக்கூடிய கடன் இல்லாத ஒரு முதலமைச்சர் தமிழகத்தை மட்டும் 8.5 லட்சம் கோடி கடனில் வைத்திருக்கிறார். தேசிய அளவிலேயே அதிக கடன் வாங்கிய மாநிலம், அதிக வட்டி கட்டுகின்ற மாநிலமாக தமிழகம் இருக்கிறது. தவறான தகவல். இதுதான் இன்றைய செய்தி. 100 கோடியில கார் ரேஸ் சமீபத்துல பண்ணாங்க, நீங்க பார்த்திருப்பீங்க. அரசு கடன் வாங்காம நிர்வாகத்தை நடத்தக்கூடிய 36 மாநிலங்கள், யூனியன் பிரதேசம் உட்பட ஏதாவது ஒரு மாநிலத்தை காட்டுங்க திரு நாகராஜ். கடனே இல்லை என்று சொல்லக்கூடிய மாநிலம் ஏதாவது சொல்லுங்க. குஜராத், மகாராஷ்டிரா உட்பட. மத்திய அரசுக்கும் கடன் இருக்கிறது. ஆனால் அந்த கடன் எதனால் ஏற்பட்டது என்பது முக்கியம். உங்களுக்கு நிர்வாக திறமை இல்லை என்றால் அதற்கு காரணம் இந்த மாநிலம் கடனில் மூழ்கிறது. ஏன் நிர்வாக திறமை இல்லைங்கிறது நான் சொல்றேன். எனக்கு நீங்க பேசுறதுக்கு மட்டும் வாய்ப்பு கொடுங்க. அரசுக்கு சாராயம் விற்பதிலிருந்து வருமானம் 5000 கோடிக்கு மேல வருது. பல்வேறு கனிம வள கொள்கையிலிருந்து வருமானம் வருகிறது. பல்வேறு தொழிற்சாலைகளிலிருந்து வருமானம் வருகிறது. இதெல்லாம் அரசுக்கு வருகின்ற வருமானங்கள். சமீபத்துல ஒரு ஆய்வு, ஐஐடி வச்சு ஆய்வு பண்ணாங்க. அமலாக்கத்துறை வழக்கு தொடர்ந்து இருக்கிறது. 5000 கோடிக்கு மணல் அள்ளப்பட்டு விற்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அரசு கஜானாவுக்கு வந்த தொகை வெறும் 36.3 கோடி. 36.3 கோடி. 5000 கோடி வருமானம் யாருக்கு? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குடும்பங்களுக்கு. போய் சொல்லாதீங்க சார். குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க. அமலாக்கத்துறை சோதனை பண்ணாங்க, யார் மேல கைது நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? எதன் அடிப்படையில் இந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டிருக்கா? ஈடி வந்துங்க தெளிவா எந்த அறிக்கையில சொல்லிருக்காங்க? போய் சொல்லாதீங்க சார். எந்த அறிக்கை? சரவணன் இருங்க. அறிக்கையை காட்ட முடியுமான்னு கேக்குறேன். அறிக்கையை காட்ட முடியுமா? விசாரணை அதே கேள்வியை தான் முன் வச்சிருக்கேன். விசாரணை அறிக்கையை காட்ட முடியுமா? போய் சொல்லாதீங்க. சரவணன் இருங்க. அவர் முழுமையா பேசி முடிச்சிட்டோம். காத்துல போற மாதிரி 5000 கோடி 10000 கோடின்னு பேசிட்டு போறீங்க. ஆதாரம் இருந்தா காட்டுங்க. சரவணன் இருங்க. சரவணன் அவருக்கு முழுமையா பேசிச்சு. உங்களுக்கு மறுபடியும் வாய்ப்பு தரேன். நான் சொல்லுங்க. நீங்க கேட்ட கேள்வி என்ன? நிதி இருக்கான்னு கேட்டீங்க. நிதி கொடுக்கலையான்னு கேட்டேன். அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. தலைப்புக்கு வாங்க. குற்றச்சாட்டு ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு வேண்டாம் நாகராஜ். தலைப்புக்கு வாங்க. குற்றச்சாட்டு வைக்கணும். ஏன்னா அந்த அரசுக்கு வர வேண்டிய வருமானங்கள், தமிழ்நாடு அரசுக்கு வர வேண்டிய வருமானம் அரசுக்கு வரவில்லை. சாராய விற்பனை, அதாவது டாஸ்மாக் விற்பனையில மூளைக்கு மூளை சந்து கடை தனியார் எடுத்து போய் பிராண்ட் போட்டு விற்கிறாங்க. அரசுக்கு வர்றதில்லை. அந்த வருமானம் நேரடியாக திமுகவுடைய கிளை தலைவர்கள், நிர்வாகிகளுக்கு சென்று. இதெல்லாம் எதன் அடிப்படையில சொல்றீங்க? இப்ப ஒவ்வொரு மாநிலத்திலும் கர்நாடகாவில் மதுக்கடை இருக்கு, புதுச்சேரியில மதுக்கடை இருக்கு. அங்க வரக்கூடிய நிதி ஆதாரம் என்பது அதே போன்று அங்க கூடிய ஆளும் கட்சிக்கோ கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் போகுதா? திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய காரணத்தினால. முடிச்சிடுறேன். நீங்க கேட்ட கேள்வி பதில் சொல்லிடுறேன். இன்னைக்கு ஐயா ராமதாஸ் ஐயா அவர்கள் அறிக்கை விட்டுருக்காங்க. ஒரு டாஸ்மாக் கடை இருந்தா 3-4 சந்து கடைகள், சந்து கடைகள்ல சட்டவிரோதமாக டாஸ்மாக் மது விற்கப்படுகிறது, மது பாட்டில் விற்கப்படுகிறது. நேற்று திண்டுக்கல்ல மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு 250 பாட்டில் காலையில் 4:30 மணிக்கு வந்து அதற்கும் மாநிலத்திற்கு போலீஸ்ல ஒப்படைக்கிறாங்க.
இது வந்து நேரடியாக அரசுக்கு வருமானம் அந்த அந்த இல்ல நாகராஜ், நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா, அரசே இந்த சாராயம் வித்திருந்தா அந்த காசுல 1000 ரூபாய் கொடுத்திருக்கலாம்னு சொல்ல வரீங்களா? ஆமா, அப்படின்னு சொல்லவில்லை. எப்படியெல்லாம் வருமானம் வந்து அரசுக்கு வராமல், அரசு கஜானாக்கா வராமல் எங்கள் குடும்பங்களுக்கு செல்கிறதுன்னு சொல்ல வரேன். முக்கியமான போன வருஷம் 1000 ரூபாய் கொடுத்தாங்களே, போன வருஷம் 1000 ரூபாய் கொடுத்தாங்களா? அந்த வருஷம் வரைக்கும் கரெக்டா இருந்ததா? இதற்கு முன்பாக 2021ல அதிமுக ஆட்சி பொறுப்பேற்ற பொழுது 20 வகையான பொருட்களை கொடுத்தாங்க. பொங்கல் பரிசுல 5235 கோடி நிதி ஒதுக்கினாங்க. 20 பொருட்கள் தரமான பொருட்களை கொடுத்தாங்க. 2500 ரூபாய் நிதியும் மக்களுக்கு தவறாமல் ரேஷன் கார்டு 2 கோடி 6 லட்சம் ரேஷன் கார்டை கொடுத்தாங்க. அப்ப அவங்க மட்டும் எப்படி கொடுக்க முடிஞ்சது? நீங்க சொல்றீங்க 10 லட்சம் கோடிக்கு முதலீடு வந்திருக்கிறது, தமிழகத்திலே முதன்மையான மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது, திராவிட மாடல் அரசை மிகச்சிறப்பான அரசு என்று மக்கள் பாராட்டுகிறார்கள், திராவிட மாடல் அரசு தான் மிகச்சிறந்தது என்று அனைவரும் இப்படி எல்லாம் முதல்வர் தன்னைத்தானே புரிந்துகின்ற முதலமைச்சர் ஒரு 1000 ரூபாய் கொடுக்க முடியலையா அப்படிங்கிறது என்னுடைய 1000 ரூபாய் கேட்டாங்க, அதுக்கு நிதி இல்லைன்னு அவங்க சொன்னாங்க. இப்ப அதுக்கு என்ன ஆச்சு? ஏன் மத்திய அரசு நிதி தரல? ஏகப்பட்ட இயற்கை பேரிடர் தமிழ்நாடு சந்திச்சிருக்கு, அதற்கு நிறைய செலவாகச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு விளக்கம் சொன்னாங்க. அதற்கு மத்திய அரசு என்ன உதவி செஞ்சிச்சு அப்படின்னு கேட்டா, அதை தவிர்த்து நீங்க மற்ற எல்லாத்தையும் சொல்றீங்களே. அதுக்கான விளக்கம் கொடுக்கணும்லங்க சார். நான் இப்போ 1969 ஒரு நண்பர் எனக்கு எழுதியிருக்காரு, கடுமையான மழை வெள்ளம் சென்னையில் நகரத்தை திக்குமுக்கி ஆட்டியது. அதே போல 2024லும் திக்குமுக்க ஆடி சென்னை நகரம் முழுகி போனது. 1969ல யார் ஆட்சி செஞ்சா, இன்று யார் ஆட்சி செய்கிறார்கள்? பல லட்சம் கோடி நீர் நிலைகளை தூர்வாருவதற்கென்று ஒதுக்கப்பட்டது. அந்த பணம் எங்கே போனது? சமீபத்தில் 4000 கோடியை நாங்கள் நீர்நிலையை சரி செய்ய விட்டோம், சென்னை மாநகரத்தை காப்பாற்றி விட்டோம், மக்கள் கண்களில் நீங்க தலைப்பை விட்டு விலகி போறீங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய 36 மாநிலங்கள்ல 36 ஸ்டேட்ல 35 ஸ்டேட் ஒரு எக்ஸ்ட்ரீம் வெதரை சந்திச்சிருக்கு அப்படிங்கறது கிளைமேட் ரிப்போர்ட், IMD உடைய கிளைமேட் ரிப்போர்ட். அப்ப அங்க எல்லா மாநிலத்திலும் திமுக தான் ஆட்சியில் இருக்காங்களா? அங்கெல்லாம் தூர் வரலையா? பாஜக தான் பெரும்பாலான மாநிலங்கள்ல ஆட்சியில் இருக்கு. கடலூர்ல, விழுப்புரத்துல, சேலத்துல சேலம் நிரம்பி வழிந்தது தண்ணீரால். திருமணிமுத்தாறு தூர்வாரப்படவில்லைன்னு எதிர்கட்சி தலைவரே சொல்றாரு. கொடுக்கின்ற பணம் எல்லாம் எங்கே போகிறது தான் கேள்வி. நீங்களே சொன்னீங்க மக்கள் ஆனந்த கண்ணீரை பார்ப்போம், சென்னையில தண்ணீரை பார்க்க மாட்டேன்னு சொன்னீங்க. அப்ப அந்த பணம் எங்கே போனது? 80% முடிஞ்சது, 90% முடிஞ்சது. ஆக நிதி முறைகேடு, நீங்கள் பண்ற ஊழல் தான் உங்களுக்கு எதிராக வந்து நிற்கிறது. நீங்கள் நீர்நிலை மேலாண்மை சரியா செய்யாதனாலதான் உங்களுக்கு பிரச்சனை. நீங்க கொண்டு போய் பஸ் ஸ்டாண்ட கொண்டு போய் முடிச்சிடறேன், பஸ் ஸ்டாண்ட கொண்டு போய் நீங்க நீர்வழி பாதையில் கட்டுறீங்க, அரசு கட்டணங்களை நீர்வழி பாதையில் கட்டுறீங்க. உங்களுக்கு செலவு இல்லைங்க, மத்திய அரசுக்கும் செலவு இருக்கிறது. ரயில்வே பாலங்கள் உடைக்கப்படுகிறது, ரயில்வே தண்டவாளங்கள் தகர்க்கப்படுகிறது, பாலங்கள் தகர்க்கப்படுகிறது, சாலைகள் எல்லாருக்கும் 50% ஜிஎஸ்டில 50% உங்களுக்கு, 50% எங்களுக்கு. வெறும் 29 ரூபாய் 100 ரூபாயில கிடைக்குது மத்திய அரசுக்கு. எவ்வளவு தரணுமோ. நான் ஒரே உதாரணம் சொல்றேன். 10 ஆண்டுகள்ல நம்முடைய யூபிஏ கொடுத்த நிதி, அந்த பேரிடர் நிதி வெறும் 5000 கோடிங்க. பட் கடந்த 10 ஆண்டுகளை நாங்க கொடுத்தது 10,276 கோடியை நாங்க மத்திய அரசு எல்லா வகையிலும் நிதி நிர்வாகம் சிக்கலா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சிருக்கேன். ஒரே நிமிஷம் இப்போ இல்ல சரவணன், அடுத்த சுற்றுக்கு வரேன். முதல் சுற்று கருத்தை கேட்கல, முதல் சுற்று கருத்தை கேட்கல. உங்களுடைய அலையன்ஸ் பார்ட்டி தான், உங்களுடைய அலையன்ஸ் பார்ட்டி தான் அவுட் கேட்கலாம். சென்ட்ரல் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுவாரு. இல்ல பேசலாம் சரவணன். இல்ல ஒரு 10 செகண்ட் தான் கேக்குறேன். என்ன அப்படினா சொல்லுங்க. என்ன அப்படினா இல்ல இப்போ திரு மோடி அவர்கள் வந்து கடன் வச்சிருக்காரா? கடன் இல்லல்ல. அப்ப இந்தியாவுக்கு மட்டும் எதுக்குங்க 1,86,000 கோடி வாங்கியிருக்காரு? நிர்வாக திறமை இல்லையா? அவர் போடுற கண்ணாடியோட நிமிஷம் இருங்க சார், இருங்க. அவர் பேச விட்டீங்க. எங்க முதல்வர் மோடி போடுற கண்ணாடியோட விலை தெரியுமா? அவர் போடுற ஷாலோட விலை தெரியுமா? அப்புறம் சரி, இதான் முதல் என்ன உங்களோட முதல் கருத்தை கேட்டாச்சு. சரி, என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவர் என்ன ஏழையா? மோடி என்ன ஏழையா? இல்ல, மோடியோட நண்பர் சரவணன், பொறுமையா இருங்க. முதல் சுற்று கருத்தை கேட்டுக்கலாம். 40,000 கோடி ரூபாய் கடனை 400 3 பேர் பேசுறீங்க. என்ன காரணம்? சரவணன், பணத்துல தமிழ்நாடு கொஞ்சம் கொடுத்து, இன்னும் 3 பேர் பேச வேண்டியிருக்கு.